உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேடி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல். கிளாஸ் 12ல் செகண்ட் சாப்டரில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தலைப்பை பார்த்தோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல். இதில் செல்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மற்றபடியாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஒரு சிம்பிள் செல்லுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது மட்டும் இல்லை, லெமன் ஆர் பொட்டேட்டோவில் காப்பர், ஜிங்க், எலக்ட்ரோட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can produce current. அப்போது செல்னா என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியுது? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுற டிவைஸுக்கு பேர் செல். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸ் that uses chemical reaction to produce current அப்படியும் சொல்லலாம். இந்த டயக்ராமில் பாருங்கள், ஏன்னு சொல்லி ஒரு லேபிள் இருக்குது, பின்னு சொல்லி ஒரு லேபிள் இருக்குது, அண்ட் எஸ் இஸ் தேர், ரைட்? இதில் ஏபி அப்படிங்கிறதுக்கு பேர் எலக்ட்ரோட்ஸ். இதில் ஏ அப்படிங்கிறது பாசிட்டிவ் டெர்மினல், இதை டெக்னிக்கலாக ஆனோடுன்னு சொல்கிறோம். பி அப்படிங்கிறது நெகட்டிவ் டெர்மினல், டெக்னிக்கலி கேத்தோட் அப்படின்னு சொல்கிறோம். எஸ் டினோட்ஸ் சுவிட்ச். டயக்ராமில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னரில் பாருங்கள், யூ கேன் see a word எலக்ட்ரோலைட். இந்த எலக்ட்ரோலைட் தான் கெமிக்கல், ரைட், which undergoes reaction to produce current. இந்த எலக்ட்ரோலைட் பவுடர் ஃபார்மில் இருக்கும், லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நீட் அண்ட் சிச்சுவேஷன். ஒன்ஸ் சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவ் டெர்மினலில் இருந்து நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. தேட் கான்ட்ரிபியூட்ஸ் கரண்ட். இந்த சர்க்கியூட்டில் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது எலக்ட்ரோலைட்டில். ஸோ அங்கே ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுது பிட்வீன் த டெர்மினல் ஏ அண்ட் பி. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வீன் லேபிள் பண்ணுறோம். இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இஎம்எஃப். சிம்பிளாக சொல்லும்போது எப்சலான் அப்படின்னு லேபிள் பண்ணுறோம். அப்போனா இங்கே ஒரு புது டேம் இன்ட்ரடியூஸ் ஆகுது, இஎம்எஃப், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இந்த வேர்டை கேட்கும்போதே நம்ம மைண்டில் என்ன தோணும் அப்படின்னா, இது ஏதோ ஒரு வகையான ஃபோர்ஸ் அப்படின்னு தோணும். பட் லிட்டரலி டு சே, இது ஃபோர்ஸ் கிடையாது, இஸ் அன் எனர்ஜி, ரைட்? அப்போது இந்த இஎம்எஃப்பை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, done upon a charge to move from one point to another, that is point 1 to point 2 மூவ் பண்ணுறதுக்கு நம்ம செய்கிற ஒர்க் டன்னுக்கு பேர் தான் இஎம்எஃப். அப்போது ஒர்க் டன் அப்படின்னாவே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஃபோர்ஸ் கிடையாது, இட் இஸ் அன் எனர்ஜி. இஎம்எஃப்னுடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல் பர் கூலும். இந்த கொஸ்டினுடைய டைட்டிலை பார்க்கும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் அப்படிங்கிற டைட்டிலை பார்க்கும்போதே, அப்போ இன்டர்னல் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது வேறு ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னலாகவும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இங்கே இருக்கிற டயக்ராம் பாருங்கள். எலக்ட்ரோலைட் இஸ் தேர், எலக்ட்ரோட்ஸ் ஆர் தேர். எலக்ட்ரோடில் நெகட்டிவ் சைன் இஸ் கேத்தோட், பாசிட்டிவ் சைன் இஸ் ஆனோட். when switch is on, reaction takes place ஆகுது, ரைட்? பாசிட்டிவ் எலக்ட்ரோட்லேருந்து அயான்ஸ் லிபரேட் ஆகுது, நெகட்டிவ் எலக்ட்ரோட்லேருந்து, தட் இஸ் கேத்தோட்லேருந்தும் நெகட்டிவ் அயான்ஸ் லிபரேட் ஆகுது. ஹியர் இந்த நெகட்டிவ் அயான் பிகின்ஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல், பாசிட்டிவ் அயான்ஸ் பிகின்ஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் டெர்மினல், தட் இஸ் கேத்தோட். இந்த மூமெண்ட் கரண்ட் ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ணுறதுனால, இந்த என்டையர் ப்ராசஸ் செல்லுக்கு உள்ளே நடக்கிறதுனால இதுக்கு பேர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஹோப் யூ ஆர் கிளியர் வித். அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? கன்சிடர் த சேம் பிக்சர். வென் சுவிட்ச் இஸ் ஆன், இன்டர்னலாக கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது தெர் இஸ் அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் இஎம்எஃப் இஸ் கிரியேட்டட். இந்த இஎம்எஃப் இந்த கிரியேட் ஆகிற ஆர் ப்ரொடியூஸ் ஆன சார்ஜஸை ஆப்போசிட் டெர்மினலுக்கு மூவ் பண்ணுது. தட் மீன்ஸ் கரண்ட் பிகின்ஸ் டு ஃப்ளோ ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் கன்வென்ஷனலி. ஸோ இந்த மீன் வைல் இங்கே வெளியில் இருக்கிற இந்த எக்ஸ்டர்னல் கண்டக்டர் இருக்கு இல்லையா, அதில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம்
that is negatively charged particle electron begins to move towards positive terminal. ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரானும் கரண்ட் ஃப்ளோவை அப்போஸ் பண்ணுது. ஸோ திஸ் யூ கால் இட் as எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஆகையினால தான் இந்த கொஸ்டினில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறாங்க. வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, வாட் இஸ் செல், வாட் இஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர், வாட் இஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் ஒரு செல் ஆர் பேட்டரியினுடைய பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இங்கே சர்க்கியூட்டில் பார்க்குற அந்த ப்ளூ கலர் டாட்டட் லைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு செல்லை மீன் பண்ணுது, ரைட்? அந்த செல்லுக்கு பக்கத்தில் போட்டிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண வேண்டிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ரைட்? சரி, அப்போது இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் லிக்விடாக இருக்கலாம், இல்லை ஃப்ளூயிடாக இருக்கிற, இல்லை பவுடரி சப்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட் ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதை அந்த டயக்ராமில் டாட்டட் லைன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்குது, ரைட்? செக் ஹியர். The cell is connected to a high resistance voltmeter. High resistance voltmeter அப்படின்னா இந்த வோல்டிமீட்டர் ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால செல்லில் இருந்து இஎம்எஃப் வந்து அந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகாது. தட் மீன்ஸ் நோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ இட். இஃப் ஸோ த வேல்யூ டிஸ்பிளே பை த வோல்டிமீட்டர் இஸ் த ஆக்சுவல் இஎம்எஃப் ஆஃப் த செல். இது புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ லெட் மீ ரைட் தட். அப்போது வோல்டிமீட்டர் எனக்கு டிஸ்பிளே பண்ணுற வேல்யூ என்ன அப்படின்னா, அந்த செல்லினுடைய டோட்டல் இஎம்எஃப்ல இருந்து எதை நான் சப்ட்ராக்ட் பண்ணணும்? அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நான் சப்ட்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ், ரைட்? ஆர் இந்த செல்லினுடைய டோட்டல் இஎம்எஃப் வந்து எதனுடைய அடிஷனாக இருக்கும் அப்படின்னா, வோல்டிமீட்டர் டிஸ்பிளே பண்ணுற வேல்யூவும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூவையும் ஆட் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும், இல்லையா? இதை தான் நான் எப்படி மென்ஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, செல்லினுடைய டோட்டல் இஎம்எஃப் வந்து வோல்டிமீட்டர் டிஸ்பிளே பண்ணுற வேல்யூ ப்ளஸ் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் the internal resistance. Voltage drop across the internal resistance. So, rearrange பண்ணிக்குவோம். Since I want to find internal resistance, இந்த term left side இருக்கிற மாதிரி arrange பண்ணிக்கலாம். Epsilon minus IR equals B. Minus IR equals V minus epsilon. IR equals epsilon minus V. This is your equation number 1. என்னுடைய ஃபியூச்சர் யூஸுக்காக பவர் கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷன் நான் லைட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்சிலான் ஈக்குவல்ஸ் ஐஆர் ப்ளஸ் ஐஆர். இந்த ஈக்குவேஷனை நம்ம பின்னால் யூஸ் பண்ணுவோம் பவர் கால்குலேட் பண்ணும்போது. Now, the cell is connected to an external load resistance capital R, which makes sense. Current begins to flow through the circuit. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சர்க்கியூட் வந்து ஓப்பனாக இருக்குது இல்லைன்னா ஆன் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு கன்வே பண்ணுது. அப்போது ப்ரீவியஸ் கேஸ் பாருங்கள், when no current is flow through the circuit அப்படின்னு சொன்னோம்னா சர்க்கியூட் என்ன கண்டிஷனில் இருக்கிறதா அர்த்தம்? இட் இஸ் க்ளோஸ்ட் ஆர் இன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். உங்கள் டிஸ்பிளேல தெரிகிற டயக்ராமை பாருங்கள். the same cell with the internal resistance is connected to a external load resistance capital R. இந்த கேபிட்டல் ஆர் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டர்னல் ரோடுக்கு பேரலாக வோல்டிமீட்டர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா இந்த வோல்டிமீட்டர் எனக்கு காமிக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா I into R, right? பிகாஸ் சர்க்கியூட்டில் ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி.
ஸோ ஐங்கிற கரண்ட் அண்ட் அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் லோட் ரெசிஸ்டன்ஸ் உடைய ரெசிஸ்டன்ஸ் ஆருங்கும் போது voltmeter will display a value V equal to IR. So for my convenience, rearranging in such a way IR equals V. This is my equation number 2. Now divide equation 1 by 2 to get the internal resistance of the cell, right? So equation 1, capital IR by capital I capital R equals EMF minus V by V. So here I and I get cancelled each other. So இங்க இருக்கிற இந்த R வந்து equal to அந்த பக்கம் shift ஆகும். So my final result for internal resistance R equal to epsilon minus V by V into capital R. Is that clear? By knowing the value of EMF, potential difference and R, we can calculate the internal resistance of a cell. Regarding the power calculation of a battery, power usually represented with the letter P, which is nothing but work done by time. Am I right? Work done we can write it as force into displacement by time. In this scenario, what is going to displace அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when there is a potential difference, charge is about to move. Charge Q னு represent பண்றோம். புரிஞ்சுக்க முடியுதா? Charge is represented as Q. Whereas இந்த charge move ஆகிறதுக்கு force apply பண்றவர் யாரு அப்படின்னா, potential difference or EMF of the cell. Is that clear to you? Potential of the cell or EMF. By time I can represent as T. Just before I said potentialum EMF more or less the same quantity, or we can represent V as EMF of the battery. The above equation power equals epsilon Q by T. இந்த Q by T எப்படி rearrange பண்ணிக்கலாம் அப்படின்னா I ன்னு represent பண்ணிக்கலாம். So in the previous derivation, power calculationக்காக epsilon நான் derive பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? Epsilon equals IR plus I into internal resistance R. இந்த expression நான் இங்க substitute பண்ண போறேன். Right? So in the place of epsilon, I capital R plus I small r is the value of epsilon into I. Right? It gives you a formula I square R plus I square R. இதில் இந்த I square R அப்படிங்கிற இந்த term எதை மீன் பண்ணுதுன்னா external power மீன் பண்ணுது. External power of a cell or a battery. Right? இந்த I square R எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த I square R எதை மீன் பண்ணுதுன்னா internal power of a cell or a battery. For a good battery, internal power of a cell வந்து குறைவா இருக்கணும், external power of the cell or battery வந்து அதிகமா இருந்ததுன்னா அது வந்து ஒரு good cell or battery indicate பண்ற indication. So hope இந்த வீடியோவில் எப்படி internal resistance calculate பண்றது, ஒரு பேட்டரியுடைய பவர் எப்படி calculate பண்றது, இந்த கிரைட்டீரியால ஒரு செல் ஆர் பேட்டரி நல்ல பேட்டரி ஆர் செல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் லிஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.